நண்பா, மத்திய அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன தகுதி வேணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா HLL இன்ஃப்ராடெக் சர்வீஸ் லிமிடெட்னு இதில் பார்த்திங்கன்னா மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு 46 வேகன்சி கொடுத்துருக்கு. இது நல்ல சேலரி, நல்ல இது. அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு போஸ்ட் கோடு இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்னு பார்த்திங்கன்னா 30/11/2024. இதில் பார்த்திங்கன்னா 45 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 45 இயர்ஸுக்கு மேலே போனால் நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்ஜினியர் படிச்சிருக்கணும், பிஇ அப்படி இல்லைன்னா பிடெக்கு. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் சிவில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ சிவில் படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்காக சம்பளம்னு பார்த்திங்கன்னா 24,900 50,500 வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 30/11/2024 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சின்னு பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் சர்வீசஸ் இதில் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 45 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் படிச்சிருக்கலாம். பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் குவாலிஃபிகேஷன் இதுக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம்னு பார்த்திங்கன்னா 24,900 50,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேகன்சி பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் சைட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. இந்த சைட் இன்ஜினியருக்கு பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கு இதில் பார்த்திங்கன்னா சிவில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ சிவில் படிச்சிங்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்னு பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 35க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம்னு பார்த்திங்கன்னா 12,600 32,500 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிள் பார்த்திங்கன்னா இன்ஜினியராக இருந்தால் நீங்கள் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ வந்தால் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சைட் இன்ஜினியர் சர்வீஸு இதில் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 35 இயர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கு இதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இதுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம்னு பார்த்திங்கன்னா 12,600 32,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியருக்கு. டிப்ளமோவுக்கு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சின்னு பார்த்திங்கன்னா 7 வேகன்சி இருக்குது. சைட் இன்ஜினியர் அதுக்கு பார்த்திங்கன்னா 3 வேகன்சி இருந்துச்சு. இதுக்கு 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சீப் ஆர்கிடெக்கு இதில் பார்த்திங்கன்னா 55 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 55 இயர்ஸுக்கு மேலே போனால் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிஇ ஆர்ச்சி இதில் ரிஜிஸ்டர்டு கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்கிடெக்சர் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம்னு பார்த்திங்கன்னா 32,900 58,000 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பிளானிங் அண்ட் டிசைனில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு 2 வேகன்சி இருக்குது. தாராளமாக அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஆர்கிடெக்ட் இதில் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் ஏஜ் லிமிட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா பிஇ ஆர்ச்சி கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 16,400 40,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சின்னு பார்த்திங்கன்னா 3 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபைனான்ஸில் பார்த்திங்கன்னா டெப்யூட்டி மேனேஜரு இதில் டெப்யூட்டி மேனேஜர் ஃபைனான்ஸுக்கு பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. சம்பளம்னு பார்த்திங்கன்னா 16,400 40,500 வரைக்கும் நம்ம கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு 2 வேகன்சி இருக்குது. அடுத்து ஃபைனான்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் டெப்யூட்டி மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 35 இயர்ஸ்
ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்பளம்னு பார்த்திங்கன்னா 12,600லேருந்து 32,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு 1 இயர் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸில் சீனியர் மேனேஜர்னு சொல்லியிருக்கு. சீனியர் மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 45 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம்னு பார்த்திங்கன்னா 24,900லேருந்து 50,500 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஒரு வேகன்சி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெப்யூட்டி மேனேஜரு, சீஃப் இன்ஜினியரு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்னு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக 19 டைப் ஆஃப் வேகன்சி போஸ்ட் இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து எல்லாமே பார்த்தோமா வச்சுக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லென்த்தாக பார்க்கும். நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மீதிக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஏஜ் லிமிட் 55, 35 இந்த மாதிரி தான் இருக்குது. சம்பளம் பார்த்திங்கன்னா 24,900 இந்த மாதிரி இருக்குது. 46 வேகன்சி இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து போய்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஓப்பனிங் டேட்னு பார்த்திங்கன்னா 15/12/2024 ஓப்பன் ஆகி 5/1/2025 வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிருன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன் ஒன்லி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சூட்டபிள் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை வந்து இன்டர்வியூக்காக கூப்பிட்டு உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணி தான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களை எடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்னு பார்த்திங்கன்னா 5/1/2025 சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நண்பா. இந்த HLL இன்ஃப்ராடெக் சர்வீஸ் லிமிட்டெடில் வந்து பார்த்திங்கன்னா 46 வேகன்சி. இது ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இது கிடைக்கிறது நல்ல அதிசயம்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்பளமும் நல்லா ஸ்டார்டிங்கில் எடுத்துமே நல்லா சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய பயனுள்ள தகவல் வந்து உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து இன்னும் நிறைய தகவல் வரும், நிறைய ஜாப் கிடைக்கும். நம்ம சேனல் மூலிமா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜாபுக்கு கண்டிப்பாக போவீங்க. ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.